வணக்கம். நான் டாக்டர் மதன், வேலன் பல் மருத்துவமனை தேனியிலிருந்து பேசுகிறேன். நம்ம இங்கே பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட பேசின விஷயங்கள், டவுட்டுகளை விளக்கம் தந்து பரிமாற போகிறோம் இந்த யூடியூப் சேனலில். ஸோ இது கேள்வி என்கிட்ட கேட்ட ஒரு பேஷண்ட் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிபி இருந்துச்சு. ஆனால் ஒரு டாக்டர் பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல் பிடுங்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டு உட்காந்ததுக்கப்புறம் பிபி இன்னும் ஜாஸ்தியாக அதிகமாச்சு. அதனால் பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ஏன் பண்ண மாட்டோம்னா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் போடுற அந்த இன்ஜெக்ஷனில் அட்ரினலின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தும் சேர்ந்துச்சுன்னா பிபி இன்னும் அதிகமாக ஷூட்டப் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, சடன் மூமெண்ட்ஸ் தருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடும்போது. ஸோ அதனால் இது ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு அட்டாக்கோ வந்துடக்கூடாது, சேஃப் ரேஞ்சில் இருக்கணும் பிபி அப்படின்றதுக்காகத்தான் தருவோம். ரெண்டாவது, கிளினிக்கில் உட்காந்ததுக்கப்புறம் பிபி அதிகமாகச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, அது பேர் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் பேர். அதாவது ஒயிட் கோட்டு டாக்டர்ஸை பார்க்கும்போது பிபி அதிகமாக ஷூட் ஆகும். இது நார்மலாகவே நிறைய பேருக்கு உண்டது. ஸோ உட்கார வச்சு திருப்பி செக் பண்ணும்போது யூஸ்வலாக டைம் பார்த்திங்கன்னா கம்மியாகிறதே கிடையாது, அதிகமாக தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிபி அபவ் 140க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னாவே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பல் எடுக்கிறதுக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வர்றது நல்லது. தேங்க்யூ.